வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பேக் நெக்கில் 2 லைன் ஜரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோடைய சாரீ கலர் காட்டுறேன். அது ஒரு பர்பிள் கலர்னால் உங்களுக்கு ஸ்டோனில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் பர்பிள் கலர் தான். ஸோ இதில் ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். இந்த கலர் நல்லா கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம மெட்டீரியல் பேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்லாம் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் ஜரியில் ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். 2 லைன் பத்தாது. ஸோ ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி சுகர் பீடு 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு பேக் நெக் ஒரு 2-3 லைன்லேயே ஒரு பிரைடல் லுக் எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்காக தான் இந்த பேக் நெக் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சேம் ஸ்லீவ்லேயும் இதே லைன்ஸ் தான் வரும். பட் ஸ்லீவ் டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். மேக்ஸிமம் அந்த வீடியோ நாளைக்கே கூட நான் அப்லோட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இது 2 பீடாக அட்டாச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணுறதுலையோ இல்லை டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மல் டிசைன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். பிகாஸ் நிறைய டிசைனர்ஸ் தான் இந்த சேனல்ஸில் இருக்கிற வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்க, டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட்டில் இருக்க டிசைன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது தான் ஒரு ஸ்டெப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸ்டோன் செயின் ஆல்ரெடி நான் பட்டன் ஹோல் டைப்பில் தான் அட்டாச் பண்ணுவேன். அது நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு செயினுக்கும் பட்டன் ஹோல் டைப்பில் உள்ள த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பட்டன் ஹோல் போடுற மாதிரி அடுத்த ஸ்டோன் செயினுடைய ஹோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். சேம் இதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்லேருந்தே நடக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா கூட ஒன்று விட்டு ஒன்று போட்டுக்கணும். ஒரு ஸ்டோன் செயினுக்கு மட்டும் ஒரு கேப்பில் மட்டும் போடாமல் விடலாம். 2 கேப்பில் போடாமல் விட்டீங்க அப்படின்னா லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ண வேணாம். ஒரு கேப்பில் மட்டும் போடாமல் விட்டால் ஓகே தான். பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பா மாதிரி இருக்கும். போட்ட எல்லாமே பா ஷேப்புக்கு வந்து போகும். ஸோ இது முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு நெக் காட்டுவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் 4 மறுபடியும் 2 சுகர் பீட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். காமனாக ஒரு சுகர் பீட் ஒரு நம்பர் 4 தான் எடுப்பேன். பட் இப்போ கொஞ்சம் கேப் இருக்கட்டும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால 2 சுகர் பீட் ஒரு நம்பர் 4 எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸோ இல்லை டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸோ நான் யூஸ் பண்ணல. நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்பர் 4 வச்சுட்டு மறுபடியும் 2 சுகர் பீடு வைக்கும்போது கரெக்டாக சென்டர் பார்த்து பஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா அது க்ராஸாக போயிடும். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் வச்சுட்டேன். அடுத்து சாரீ கலரில் திலகம் ஸ்டோன்ஸ் வச்சுட்டேன். அதை சுற்றியும் இப்போ ஒர்க் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டோன் சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கும்போது ரவுண்ட் ஸ்டோன்ஸ்னால் பிரச்சனை கிடையாது. திலகம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் மேலே பார்த்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். 2 பீடாக வைக்கணும். நீங்கள் அந்த டேர்னிங்ஸ் அந்த ஸ்டோன் ரொம்ப சின்னதாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பீட்ஸ் எல்லாம் வைக்க மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெருசு தான். ஸோ அதனால் நான் 2 வைக்கிறேன். கடைசியாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண பீடை விட ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். பட் சேம் அந்த பீடோட தான் முடியும்.
அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வரும். அதாவது அந்த ஸ்டோனை விட ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோனை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிக்கும்போது ஸ்டோனை விட அதிகமாக ஒரு ஸ்டெப் போய் முடிச்சிருப்போம். ஸோ எல்லா ஸ்டோனுக்கும் சேம் அதே தான், ஷார்ப் எட்ஜ் மட்டும் கரெக்டாக வரணும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ஸ்டோனை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜை ஒட்டி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது அதை விட ஒரு பீட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சு முடிக்கிறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் எல்லா ஸ்டோன்ஸையும் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஸ்டோன்ஸோடைய கேப்புக்கும் நம்ம நெக்லைனுடைய கேப்புக்கும் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு நம்ம ஒயிட் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, ஒயிட் கட் பீட், அதை நான் வச்சு முடிக்க போகிறேன். சும்மா ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்தா நம்ம முன்னாடி ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கும் இதில் வந்துட்டு கட் டியூப் வந்துட்டு சில்வர் கலர் கொடுக்கறதுக்கும், அதாவது அது சில்வர் கலர் கிடையாது, ஒயிட் கான்ட்ராஸ்ட் கலர், ஸோ அது கொடுக்கறதுக்கும் ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த கேப்ஸில் எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு காட்டுறேன். ஒரு 3 சுகர் பீட், அடுத்து வந்து ஒரு திலகம், மேலே வந்துட்டு ஒரே ஒரு சுகர் பீடோடு முடிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு சுகர் பீட், ஒரு திலகம், 4 சுகர் பீட், மறுபடியும் ஒரு திலகம், 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கேப்பில் வந்து வைக்கிற மோட்டிவ்க்கு வரும். கரெக்டாக இந்த திலகமுக்கும் சென்டரில் இருந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 சுகர் பீடை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடையும் ஒரு திலகம் ஷேப் பீடையும் அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு சுகர் பீடு வச்சுட்டு உங்களுக்கே தெரியும் நான் இப்போ எண்டு நாட் போட மாட்டேன், அப்படியே லாக் ஸ்டிச் போட்டு மாட்டி விட்டுடுவேன். நம்ம இந்த மர நீடிலுங்கிறதுனால லைட்டாக அந்த நீடில் நல்லா பெண்ட் ஆகுது. ஸோ அப்படி மாட்டி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு திலகமுக்கும் சென்டரில் இந்த மோட்டிஃபை நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸும் அந்த பீட்ஸும் சேம் லைனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நெக்லைன் ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்துலேயுமே சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் தான். நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓவரால் புட்டாஸ்க்கு வந்துட்டு பீட்ஸ் எப்படி எடுக்கணும்னு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் நம்பர் 4 மறுபடியும் ஒரு சுகர் பீட், மறுபடியும் திலகம் ஷேப் பீடு எடுத்திருக்கேன், மறுபடியும் சுகர் பீட், திலகம் ஷேப் பீடு, மறுபடியும் திலகம் ஷேப் பீடு எடுத்துட்டு தலைகீழாக எடுத்துட்டு மறுபடியும் சுகர் பீடு எடுத்திருக்கேன். இது வந்து அந்த மோட்டிவ்க்கு வந்துட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கையெடுக்காமல் ஈஸியாக ஒரு மோட்டிஃபை போட்டு முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக அந்த பீடை அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ லாக் ஸ்டிச் எகெயின் அதே ஸ்லாண்டிங்கில் திலகம் ஷேப் மறுபடியும் சுகர் பீட் பஞ்ச் பண்ணி எடுத்து சென்டர் போயிட்டு லாக் ஸ்டிச் போட்டு திலகம் ஷேப் பீடை வந்துட்டு மேலே கொண்டு போயிட்டு இப்போ லாக் போட்டுடலாம். ஒன்று லாக் போடுங்க, இல்லை மாட்டி விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர நீடில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் இந்த மாதிரி மாட்டி விடுறதுக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது மற்ற நீடிலை விட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4ஐயும் சுகர் பீடையும் கீழே லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரிக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்லையும் எம்ப்ராய்டரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைமர் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள், ஸ்பீட் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் நெக் இப்படி தான் இருக்கும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் கூட இருக்கும். ஒரு 1.5 days வந்து முடிச்சிடலாம். எவ்வளோ தான் நீங்கள் கம்மியாகவே ஒர்க்கில் வந்துட்டு உட்காந்து எழுந்திரிச்சாலும் 1.5 days வந்துட்டு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் லுக் வந்துட்டு பிரைடாக தெரியும். ஸோ இன்னும் கூட வந்துட்டு மோட்டிவ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர்ஸில் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதவே வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம இந்த திலகம் ஷேப் பீடை வச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணுறேன். டுட்டோரியல் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டது தான். ஸோ அதனால தான் திரும்ப போடுறதில்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஸ்டிச்சஸில் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.